ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 6 வீட்டில் இருந்து பாதியில் வெளியே போன நம்ம தலைவர் ஜிபி முத்துவோட பயோகிராஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிபி முத்து தூத்துக்குடியில் 1885 மார்ச் 29 தான் பிறந்திருக்காரு. இவரோட ஏஜ் வந்து 36. ஜிபி முத்து வந்து சோஷியல் மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச வேலை என்னன்னா தச்சர் வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஜிபி முத்து வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து படிப்பை நிறுத்திட்டு நகைக்கடையில் வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போய் 10 வருஷம் நகைக்கடையிலே வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் அங்குள்ள வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு சொந்தமாட்டு நகைக்கடை தொடங்கியிருக்காரு. ஜிபி முத்துவோட அண்ணா கூட இவருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதனால வந்து அடிக்கடி சண்டை நடக்கும். ஒரு நாள் சண்டையில ஜிபி முத்துவோட அண்ணா வந்து ஜிபி முத்து உடம்புல வந்து ஃபுல்லா பிளேடால வந்து கீறிட்டார். ஜிபி முத்துவோட உடம்புல வந்து 120 தையல் போடுற அளவுக்கு அந்த காயம் வந்து பட்டிருக்கான். அப்புறம் ஜிபி முத்துக்கு மேரேஜ் ஆகி அவர் வந்து வேற வீட்டுக்கு போயிட்டாங்க, அவரும் அவருக்கு ஒய்ஃபும். இந்த டைம்ல வந்து ஜிபி முத்துவோட அண்ணாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல வந்து அவர் இறந்துட்டாரு. அண்ணா இறந்த அப்புறம் வந்து அவரோட பசங்களையும் சேர்த்து வந்து ஜிபி முத்து தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வர ஜிபி முத்து வச்சிருந்த நகைக்கடை வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருந்தனால அவரோட அப்பா கணேசன் செஞ்சுட்டு இருந்த தச்ச தொழிலையே அவரு செய்யலாம்னு சொல்லிட்டு அதையே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் கொரோனா வந்துச்சு. அதனால அந்த தச்சு தொழிலும் ரொம்ப ஓடலை. இதனால வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு. அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாத நிலைமையில தான் இருந்திருக்காரு. அப்பந்தான் மொபைலில் வந்து டிக்டாக் ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதில் வந்து இவர் வந்து டிக்டாக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்தனால சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூசைட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் எப்படி இல்லாமல் இவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் டிக்டாக்கும் பேன் பண்ணிட்டாங்க. இன்னும் அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காரு. அப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோலாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ அதில் ஸ்டார்ட் பண்ணார் அவர் வீடியோ அப்லோட் பண்ணுறத. அப்படியே யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆகி ஃபேன்ஸையும் சம்பாதிச்சிட்டாரு. முக்கியமாக அவர் ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமே அவரோட காமெடி தான். காமெடியான பேச்சு மூலமாட்டு தான் அவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு. இப்போ ஓ மை கோஸ்ட் மூவியில் வந்து நடித்து அவரோட சினிமா பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதில் பிக் பாஸ்ல ரொம்ப சீசனாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிபி முத்து இப்போ வருவார், அப்போ வருவார், ஒரு கலக்குவார் அந்த மாதிரி. ஆனால் பிக் பாஸ் சீசன் 6ல் வந்தால் ஜிபி முத்து போனார். போன முதல் வாரமே வீட்டோட தலைவராட்டு ஜிபி முத்து தான் இருந்தார். பட் அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு காரணத்துக்காக ஜிபி முத்து வந்து பாதியிலே வந்து வெளியே போயிட்டாரு. கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் 6ல் திரும்பி வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி. பிக் பாஸ் சீசன் 6ல் யாரோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணுமோ உங்களோட நேம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். உங்களுக்கு